Okay, third subdivision in exercise 3.16 பார்க்கலாம். So take y is equal to x square plus x plus 7. So என்னென்ன values xக்கு substitute பண்ணலாம்? -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. Okay. Okay. So first is x square find out. Then x find out. But already x இருக்கிறதுனால திருப்பி அந்த x எழுத வேண்டாம். அப்புறம் 7 எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிச்சா போகிற ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். 4 4 சார் 16, 3 3 சார் 9, 2 2 சார் 4, 1 0 1 4 3 3 சார் 9, 4 4 சார் 16. ஸோ எல்லாத்தோடையும் 7 நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 7 7 7 7 7 7 7 7. ஸோ இப்போ ஆட் பண்ணால் என்ன வருது அப்படின்னா, இது ஹியர் 19 ஆடு, இங்கே என்ன வருது 13. சரி, இது 3 ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஓகே, 19 13 நெக்ஸ்ட் 9, இங்கே வந்து 7, இங்கேயும் 7 வருது, இங்கே 9 வருது, இங்கே 13, இங்கே 19, இங்கே 27. ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் 7 இந்த மூணையுமே நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே ஓகே இப்போ பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதலாம். -4, -19, -3, -13, -2, -9, -1, -7, 0, 7, 1, 9, 2, 13, 3, 19 and 4, 27. இப்போ இந்த பாயிண்ட்ஸை நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோம். ஸோ கீழே தள்ளியே போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளஸ் வேல்யூஸ் தான். அப் டு 27 வரை வேணும் இல்லையா? அதனால் நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் கீழே தள்ளியே எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ இயர் எக்ஸ் ஆக்சிஸ் வெர்டிக்கல் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஸ்கேல் எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 unit. இன் ஒய் ஆக்சிஸ் 1 cm 2 unit. ஓகே, ஏன்னா 26 27 வரை வரதுனால 2 units எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 0லேருந்து 1 2 3 4 5 6 7 8ன்னு போகும். இங்கே -1 -2 -3ன்னு போகும். அதுமாதிரி கீழே -2 -4 -6 -8 -10 நோ வேல்யூஸ் தேவையில்லை. பட் இங்கே வந்து 2 4 6 8 10 12 14 அப்படின்னு சொல்லி 30 வரை மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போது இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம வந்து கிராஃபில் மார்க் பண்ண போகிறோம். ஸோ -4க்கு 19. ஸோ -4க்கு நேராக 18க்கும் 20க்கும் இடையில மிட் பாயிண்ட்டு 19. அதுமாதிரி -3க்கு 13, -2க்கு 9, -1க்கு 7, 0க்கு நேராகவும் 7 தான், 1க்கு நேராக 9, 2க்கு 13, 3க்கு 19 and then 4க்கு 27. ஸோ எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணி வரைஞ்சோன்னா ஒரு பேராபோலா மாதிரி வந்துடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு கிராஃப். இப்போ நம்ம கிராஃப் வரைஞ்சதுலேருந்து நம்ம ரிசல்ட் எழுத போகிறோம். ஏதாவது இந்த பேராபோலாவில் பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணுதா? பண்ணவே இல்லை. நோ இன்டர்செக்ஷன். ஸோ நோ இன்டர்செக்ஷன் இன் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ த ரூட்ஸ் ஆர் நாட் ரியல். இதுக்கு வந்து ரியல் ரூட்ஸே கிடையாது. ஓகேவா? செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு இக்குவேஷன் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 7 வரணும், ஆட் பண்ணால் 1 வரணும்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது இருக்குதா? 7ங்கும் போது 7 × 1 தான். ஸோ அதில் வந்து 7 1னா 8 தான். ஸோ இதுக்கு வந்து நம்மளால் ரூட்ஸே கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் நாட் ரியல் ரூட்ஸ். ஓகே ஓகே ஸோ திஸ் இஸ் த கிராஃப். ஸோ எப்படி செய்யணும்னு தெரியுதா? ஏன் இங்கே ரூட்ஸே வரலன்னு தெரியுதா? ஏன்னா இங்கே இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸே இல்லை. ஸோ நோ ரூட்ஸ் ஆர் நோ ரியல் ரூட்ஸ்னு எழுதிடலாம். நோ ரியல் ரூட்ஸ்னு கூட எழுதலாம். ஸோ த ரூட்ஸ் ஆர் நாட் ரியல். ஓகே, தேங்க்யூ.